Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்மளோட பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் அதோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்னோடய பர்சனல் டெலகிராம் ஐடியோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெஃப்டி. ஸோ இந்த நெஃப்டி கீழே விழுறது மேலே ஏறுறது, இது யார் எப்போ சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி எந்த இடத்துலேருந்து கீழே விழ போகுது, எந்த இடத்துலேருந்து மேலே ஏற போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அதை ஃபுல் பிரேக் டவுன் வீடியோன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் தென் இதுக்கப்புறம் நெஃப்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நெஃப்டி 24,800 ஒரு செல் ஆஃப் நடக்கணும். ஐம் எக்ஸ்பெக்டிங். ஸோ இது கிஃப்ட் நெட்டில் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல செல்லாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நமக்கு நாளைக்கு மண்டே லைவ் மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி எங்கேருந்து விழுந்தது, எவ்வளோ தூரம் விழுந்தது, இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது போட்டிருந்தோம். அது எப்போ போட்டிருந்தோன்னா February 13. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா April 18. ஓகேங்களா? ஸோ April 18 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இமேஜு. ஸோ நம்ம பப்ளிக் சேனல் அவைலபிள் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். February 13 ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். அடுத்து ரொம்ப மிகப்பெரிய ஃபால் என்ன நடக்குங்கிறதுக்கும் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 சில்லற பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அது நான் ஃபால் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரிவர்சல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 22,200 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 22,189 எக்ஸாக்டாக அந்த லைன். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா சரியாக 10% இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மேலே ஏறி இருக்கான், அதாவது 24,400. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாவ் பேட். ஓகேங்களா? ஸோ ஹாவ் பேட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்விங்குக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்குக்கு ஹாவ் பேட்னு போட்டால் 24,600 வரைக்கும் உங்களுக்கு காட்டும். பட் அதை வேணுங்கன்னா நான் டே டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெய்லி இருக்குது, நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 24,600. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சேம் அந்த ஏரியா தான் வரும், மோர் ஆர் லெஸ். ஓகேங்களா? அந்த ஏரியாவுக்கு நியர் தான். 24,800 வரைக்கும் என்னோடய செல் ஜோன் இருக்குது. 24,700 to 24,800 இந்த ஏரியா எனக்கு செல்லிங் ஜோனாக இருக்குது. அந்த ஏரியாவில் மேக்ஸிமம் மார்க்கெட் செல் ஆகலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது, இங்கே ஒரு பேட் இருக்குது. சாரி, பேட்டுங்க பாருங்கள், மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஷார்க் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான நான் ஒரு ஹார்மோனிக்கான ஒரு ஸ்மால் ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லா பேட்டர்ன்ஸும் கம்பைன் பண்ண மாதிரி பெய்டு கோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் காசு கொடுத்ததுக்கு கொஞ்சம் நாச்சு உருப்படியாக இருக்கணும், அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அதுவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஹாப் பேட் ஜோன் இதுதான். ஸோ நமக்கு கரெக்டாக இந்த லெவலில் விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போட்டது நிறைய பேர் நம்பலை. ஸோ பர்சனலாக மெசேஜ் பண்ணி எங்கே ப்ரோ சும்மா இமேஜை போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நிஃப்டி பிரேக் டவுன் அனாலிசிஸ் ரெப்டூல் ட்ரேடர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி அது வியூஸ் பார்த்திங்கன்னா 133 தான் போயிருக்கும். நான் அதில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன ரீசன்னால் விழும், இது வரைக்கும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டிலையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவன் ஹாப் பேட்டை டேப் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட விழுந்துட்டான். 24,800 அந்த ஹாப் பேட் ஜோனை ரீச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா தலைவன் விழ ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டிங் சேம் இன் தி நிஃப்டி ஸ்பாட். ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் மார்க்கெட்டில் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்சி படியும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட ஜோனும் 24,550 to 24,850 அந்த ஒரு 300 பாயிண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதில் மிட்லைன் மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகும் 750 ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் செல் ஆஃப் இருக்கும். மேபி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் ஃபார் திஸ் ஸ்மால் ஸ்விங்கும் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டெவலப்டு வால்யூம் ஏரியா ஹையும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே கிட்டத்தட்ட நியரஸ்ட்டில் இருக்குது.
சரிங்களா. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுனாலும் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியர்லெஸ் நம்ம ஒரு ஸ்மால் கரெக்ஷனுக்கு உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்மால் ஓகேங்களா, அது வந்து நடக்குமானா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன்னா வந்து அது எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் இருக்கான். அதில் வந்து ஸ்மால் கரெக்ஷன் பண்ணிட்டு அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதாவது ஹாஃப் பேட்லேருந்து டேப் ஆகிட்டு கீழே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப் அங்கே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இருக்குது, ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் அந்த கேப் கிடைக்காது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த கேப் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது, அந்த கீழே இருக்க லோ வால்யூம் ஏரியா அதை வந்து ஒரு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு நமக்கு வந்து மேலே போகலான்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மந்த்தை ஒன்று எங்கல்ஃப் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. சரி, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் மந்தோட லோவை ஸ்வீப் பண்ணுறது இந்த மந்த்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. அதாவது மார்ச் மந்தோட லோவை ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த மந்த்தே ஸ்டார்ட் ஆச்சு, ஏப்ரல் மந்த். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் நல்லாவே எதிர்பார்க்கலாம். கன்சிக்யூட்டிவ் 2 months வந்து நான் அப்சைட் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் ஆர் கரெக்ஷன், ஸ்மால் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓவரால் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து மேலே பார்க்க உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படி தான். ஸோ நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலேயும் நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் போட்டிருந்தேன். அந்த சேட்டை வந்து ஆஃப்டர் ஒரு ஸ்மால் டைமுக்கு அப்புறம் பப்ளிக் சேனலில் போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட ஏரியா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு சில ஸ்டாக்ஸோட சார்ட்ஸும் இங்கே ஷேர் பண்ணுறேன் சும்மா லைட்டாக. இதெல்லாம் பையிங் பர்பஸ்க்காக கிடையாது, இதெல்லாம் நான் கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட், அதாவது என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பறந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டாக்ஸ் வந்தோம்னா மோர் தென் 50% கிராஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா வந்து நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கனாலே இது அனாலிசிஸை பண்ண முடியுங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ யூ கேன் ட்ரை. ஓகேங்களா. ஸோ அப்பவும் முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட்டு என்னோடய வே ஆஃப் டீச்சிங் மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர மற்றபடி யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் எதாவது அதுலேயும் இருக்கும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் நம்பி போகாதீங்க. இங்கே நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணனால சொல்கிறேன். நிறையா பேர் வந்து பெய்டு கோர்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறதை விட பெய்டு கோர்ஸில் பெருசாக ஒன்றும் இருக்காது, மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா.